வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வெயிட் ஏறவே இல்லை சிஸ்டர், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எப்போ எனக்கு வெயிட் அதிகரிக்கும், எப்போ இருந்து வெயிட் போட ஆரம்பிப்பேன், அப்படி வெயிட் போடணும் அப்படின்னா என்னென்னலாம் சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணால் எனக்கும் என்னோடய பேபிக்கும் ஆரோக்கியமான முறையில் வெயிட் அதிகரிக்கும் அப்படின்றது தான். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கர்ப்ப காலத்தில் ஒரு மதர் அப்புறம் அவங்களோட குழந்தையோட வெயிட் அப்படிங்கிறது அந்த மதரோட வெயிட் எவ்வளோ இருக்காங்க, அவங்களோட ஜெனட்டிக் பேட்டர்ன், அவங்களோட ஃபுட் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அவங்க குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவங்க எந்த அளவு வெயிட் ஏறுறாங்க அப்படின்றது இருக்கும். ஒருவேளை வெயிட் அதிகரிக்கலை அப்படின்னா அதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில மதருக்கு ஃபஸ்ட்டு 3 மாதம் வாமிட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதனால எக்ஸசிவ் வாமிட்டிங் இருக்கிறதுனால அவங்களால வெயிட் போட முடியாது. இன்னும் ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்க வெயிட்டை விட அவங்களோட வெயிட் இந்த டைம் அவங்களுக்கு லாஸ் ஆகி கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். பட் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதே 4 மாதம் தொடங்கும்போது அவங்களுக்கு வாமிட் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் கம்மியாகிறது இல்லை வெயிட் போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நார்மல் ஆயிடும். முதல்ல எப்படியெல்லாம் வெயிட் போடும் குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையோட எடை அப்படிங்கிறது 5 மாதத்தில் அப்படின்னா 300 கிராம் தான் இருக்கும். 7 மாதத்தில் தான் அந்த குழந்தையோட எடை அப்படிங்கிறதே 1 கிலோ ரீச் ஆகும். அதனால இதுக்கு இடையில குழந்தைக்கு வெயிட் போடவே இல்லை, வயிறு தெரியவே இல்லை, நான் என்ன வெயிட் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்ட் மதர் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சில ப்ரெக்னென்ட் மதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு 7 மாதத்தில் கூட வெயிட் கெயின் இருக்காது. பேபி பம்ப், அதாவது ப்ரெக்னென்சி பம்ப் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு 9 மந்த் டில் டெலிவரி வரையுமே ப்ரெக்னென்சி பம்ப் அதிகமாக தெரியாமல் இருக்கும். அதுக்காக குழந்தை எடை கம்மியாக இருக்குமோ, ஏதாவது ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டியதில்லை. ரெகுலராக எல்லா மந்த்துமே உங்களோட வெயிட் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா போதும். மேக்ஸிமம் 3 மந்த் வரையுமே நிறைய பேருக்கு வெயிட் கெயின் அப்படின்றது இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 மந்த் வரையுமே வாமிட்டிங் அப்படின்றது ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு 3 மந்த் அந்த வாமிட் எப்போ நிற்கிதோ அந்த மந்த் வரையுமே வெயிட் கெயின் ஆகவும் ஆகாது. அவங்க இருக்கிற எடை கூட இன்னும் ஒரு சிலருக்கு கம்மியாகலாம். நார்மலாக இப்போ 40 கிலோ இருக்காங்க அப்படின்னா 38, 39 அந்த அளவுக்கு கூட அவங்களோட எடை இருக்கலாம். இதுக்காக வெயிட் ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு எப்போ அந்த வாமிட் கண்ட்ரோல் ஆகுதோ அதுக்கப்புறம், அப்படி இல்லை அப்படின்னாலும் 4 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். எடுத்த உடனே அதிகமாக 2 கிலோ 3 கிலோ அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி இருக்க வெயிட் கெயின் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒரு குழந்தை 5 மாதத்தில் தான் 300 கிராம் அப்படின்றதையே ரீச் ஆகுது. அந்த குழந்தை 7வது மாதத்தில் தான் 1 கிலோ அப்படின்றத ரீச் ஆகும். அந்த 7வது மாதத்துக்கு அப்புறம் தான் எல்லா ப்ரெக்னென்ட் மதருக்குமே நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 7வது மாதத்தில் 1 கிலோ இருக்க குழந்தை தான் டில் டெலிவரி அப்போ 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் கெயின் ஆகும். அதனால 7வது மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்கும். இதனால வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. நார்மலாக ஒரு மதர் ப்ரெக்னென்ட் ஆன உடனே அவங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்க, எவ்வளோ வெயிட் இருக்காங்க அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அதிகமாக இருக்காங்களா, இல்லை கரெக்டாக இருக்காங்களா, இல்லை ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்களா, நிறைய வெயிட் அவங்க அதிகரிச்சுக்கணுமா அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஎம்ஐ பார்ப்பாங்க. பிஎம்ஐ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிஎம்ஐ அப்படிங்கிறது நார்மல் 18லேருந்து 24 இருக்குது நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் 24 விட அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த மதர் வெயிட் கம்மி பண்ணணும், இல்லை ஓவர் வெயிட் அவங்க போடக்கூடாது அவங்களோட ப்ரெக்னென்சி பீரியடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 18 விட அவங்க கம்மியாக இருக்காங்க, ப்ரெக்னென்ட் மதர் ரொம்ப லோ வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வெயிட் போட்டே ஆகணும். அப்போ தான் அவங்க பேபி 2 பேரும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்காக அந்த மாதிரி இருக்கவங்கள மட்டும் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும், நல்லா வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெயிட் அதிகமாக இருக்கவங்க அவங்களோட ப்ரெக்னென்சி பீரியட், அவங்களோட ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 9th மந்த் வரையுமே வெயிட் கெயின் அப்படிங்கிறது 7 கிலோ வரையும் தான் இருக்கணும். இதே வெயிட் கம்மியாக இருக்கவங்க அவங்களோட ஹைட்டை விட வெயிட் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பிஎம்ஐ கம்மியாக இருக்கவங்க அப்படிங்கிறவங்க அவங்களோட ப்ரெக்னென்சி பீரியடில் 14லேருந்து 15 கிலோ, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 17 கிலோ வெயிட் வரையுமே வெயிட் போட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இல்லை இவங்களோட பிஎம்ஐ கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 12லேருந்து 17 கிலோ வரையுமே வெயிட் போட்டுக்கலாம்.
பிஎம்ஐ அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களோட ஹைட்டு உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதா பிஎம்ஐ. இதை நீங்களாவே உங்கள் வீட்டிலையே வந்து மொபைலில் போட்டு பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஹைட்டு. நீங்கள் இப்போ வந்து ஹைட் வந்து ஒரு 160 இருக்கீங்க அப்படின்னா அந்த 160 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது பெருக்கி எவ்வளோ வருதோ அதை வந்து உங்கள் வெயிட்டோடு வந்து டிவைட் பண்ணணும். அது வந்து இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்ல, இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ வருதோ அது 18லேருந்து 24 வரை இருந்தது அப்படின்னா உங்களோட பிஎம்ஐ நார்மலாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 12லேருந்து 13 கிலோ மட்டும் வெயிட் வந்து உங்கள் கர்ப்ப காலத்தில் அதிகரித்தா போதும். இல்லை நீங்கள் 18 விட கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 17 கிலோ வரையும் அதிகரிக்கணும். இல்லை நீங்கள் 24 விட அதிகமாக இப்போவே வந்து வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 7 கிலோ வரையுமே வெயிட் போட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போனது அப்படின்னா கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் மாதிரி ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். இந்த கர்ப்ப காலத்தில் எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்க, இல்லை எடை அதிகமாக இருக்கவங்க, எடை மீடியமாக இருக்கவங்க இவ்வளோ வெயிட் போடணும் அப்படின்னு சொல்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு குழந்தையோட எடை அப்படிங்கிறது 3லேருந்து 4 கிலோ வரை இருக்கும். குழந்தையோட பிளாசண்டா நஞ்சுக்கொடின்னு சொல்லுவாங்க. அந்த நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது 700 கிராம் 500லேருந்து 700 கிராம் இருக்கும். நம்மளோட கர்ப்பப்பை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரையுமே இருக்கும். நம்மளோட பிரெஸ்ட் குழந்தைக்கு வந்து பிறந்ததுக்கப்புறம் பால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட பிரெஸ்ட் மார்பகத்தில் வந்து தசைகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கும். அது வந்து 1 கிலோ வரை இருக்கும். மீதம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்டு, குழந்தைக்கு தேவையான பனிக்கூட நீர் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இவ்வளோ தான் வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ஆரோக்கியமான வெயிட் போடுறது ப்ரெக்னென்சி பீரியடில். இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் வெயிட் கெயின் அப்படிங்கிறது வெயிட் அதிகமாகிறதாவும் இருக்கலாம், இல்லை வெயிட் கம்மியாகிறதா இருக்கலாம். அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காரு. அந்த மதரோட பொறுத்தும் அவங்களோட ஜெனட்டிக் பேட்டர்னை பொறுத்தும் அவங்க என்ன ஃபுட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தும் தான் இருக்கும். அதனால் ஒருவேளை ஓவர் வெயிட் இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபுட் பேட்டர்னை அதே மாதிரி கம்மி பண்ணிக்கணும். ஒருவேளை ரொம்ப வெயிட் வந்து நீங்கள் கம்மியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பம்ப், அதாவது உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைம்லேயும் வயிறு தெரியவே இல்லை, வெயிட் வந்து உங்களுக்கு டாக்டர் அதிகம் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்னும் நீங்கள் வெயிட் வந்து ஏறணும், உங்களோட எடை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எடை அதிகரிக்கிறதுக்காகவும் இருக்கட்டும், இல்லை இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு வாமிட்டிங் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நிறைய அளவில் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 3 டைம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது 5 டைமாக இல்லை 6 டைமாக என்ன பண்ணிக்கணும்னா கன்வே பண்ணிக்கணும். இப்போ ஒரு மார்னிங் 4 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரே டைமில் 4 இட்லி சாப்பிடாம ஃபஸ்ட்டு ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸோ இல்லை 1.5 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ப்ரோட்டீன், எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து எடை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். முக்கியமாக ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு வந்து எடை அதிகமாக தான் இருக்கும், பட் அது வந்து ஆரோக்கியமான முறையில் இருக்காது. ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது ஆரோக்கியமான முறையில் இல்லாமல் எடை அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே நல்லா இருக்கவங்களா இருந்தாலும் கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் மாதிரி ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதனால் நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைக்கும் சரி எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னென்ன ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படின்னா முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முட்டை எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு வந்து இந்த முட்டை அப்படின்றது ப்ரெக்னென்சி டைமில் ஒத்துக்காது. அவங்க முட்டையை அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கம்பு, சோளம், ராகி இந்த மாதிரி சிறுதானியங்கள் கலந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பழங்கள் எல்லாமே நீங்கள் கலந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான எடை இருக்கிறத வந்து உங்களுக்கு கொடுக்கும். பழங்கள் முடிஞ்ச வரையும் ஜூஸாக குடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு பழங்கள் நல்லா மென்று கடித்து சாப்பிட்றத வந்து பழக்கமாக்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வயிறு தெரிஞ்சால் தான் வந்து குழந்தை உள்ள ஆரோக்கியமாக இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா ஆரோக்கியமாக இல்லை அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீரியட்லேயுமே ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ஸ்கேன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படி ஸ்கேன் பண்ணும்போதே உங்களோட குழந்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு குழந்தைக்கு தேவையான அளவு உள்ள பனிக்கூட நீர் இருக்குது, குழந்தை வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா அதுவே போதுமானது. ஒரு சிலரோட ஜெனட்டிக் பேட்டர்னால் அவங்களோட உடல்வாகுனால கூட வயிறு தெரியாமல் இருக்கலாம். இதனால் வயிறு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி வாமிட் நின்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாலும் 7 மாதத்துக்கு அப்புறம் வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ப்ரோட்டீன் ஃபுட்டை வந்து உங்களோட உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா
வெயிட் கெயின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. 4 மாதத்துக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 5 லிட்டர், இல்லை 3 மாதம் இருக்கீங்க அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. ப்ரோட்டீன் ஃபுட்டை முடிஞ்சளவு உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது. நல்ல கீரைகள், பச்சை காய்கறிகள் எடுக்கிறது, அப்புறம் பழங்கள் சாப்பிட்றது. ஒரு நாளைக்கு 2 டைம் பால் குடிக்கிறத வந்து கம்பல்சரி ஆக்கிக்கோங்க. இந்த ஃபுட் பேட்டர்ன் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி எடை அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான முறையில் இருக்கும். உங்கள் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் வளரும். உங்களுக்கும் வந்து கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் இந்த மாதிரி வர்றதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். நன்றி.